யாரு நீங்க? நீங்க யார்? சாமியார் யார சொன்னீங்க? இப்ப நீங்க உன மட்டும் மூக்கு வந்துரும். நீங்க யாரு சொல்லுங்க. சாமியார் ஏண்டே? சாமியார் நான் தான் கேட்டேன். உங்களை பார்த்தா கேட்டேன். நான் சாமியாரா? அப்ப நீங்க சாமியார் இல்லையா? யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். சாமியார் கிட்டதுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? சாமியார்னா சாமி மாதிரி. சாமியாருக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. யாருக்கு? உங்களை பார்த்தாலே போட்டிருக்காரு நம்ம ஆளு அமைப்பு. அது ஒளிவட்டமா தான் தெரியும். நான் அதை கேட்கல. சரி, சாமியாருக்குன்றதுக்கு என்ன தனித்துவம் இருக்கிறது? தனித்துவம் முதல்ல சாமின்னா யாரு? நீ தானே சாமின்னு என்ன சொன்ன? கேள்விதான் கேட்டிருக்கேன். சாமி யாரு? கேள்விக்குறி. ஓ, சாமி யாருன்னு கேட்டேன். அப்ப என்ன சாமியார் சொல்லல? சாமின்னு சொல்லல. அதானே சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், இருக்கணும், தில்லு வேணும். அதுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு தைரியம் கூட வேணும். நான் இருக்கிறேன். இப்ப சாமி இல்லையா? சாமி என்பது எத்தனை எழுத்து? சாமி 2 எழுத்து தான். சா என்பது சாவு. சரி. மீ என்றால் மிஞ்சியது. சாவை மிஞ்சியவன் எவன்? சாவுக்கு அப்பாற்பட்டவன். அது இறைவன் ஒருவனை. ஏன்னா சாவு என்பது இறப்பு. இறப்பு யாருக்கு வரும்? பிறந்தவனுக்கு. ஆமா. அப்ப பிறப்பு என்பதாத்தான் இறப்பு வரும். ஆமா. அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. சிவனுக்கு சிட்டுக்குருவிக்கு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? சிவனுக்கு சிட்டுக்குருவிக்கு என்ன சம்பந்தம்? ஆமையா, என்ன சிவன் சிட்டுக்குருவி லேகம் சாப்பிட்டாரா? அதனால அவனுக்கு இறப்பு இல்ல. நீ அந்த லேகத்துக்கிட்டே போய் எனக்கு தெரியும். சிவனுக்கு சிட்டுக்குருவிக்கு சம்பந்தம் எப்படி தெரியுமா? சிவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆமா. சிவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆனா சிட்டுக்குருவிக்கு பிறப்பு இறப்புல. புரியுது? பிறப்புல இறப்புல. பிறப்பு இல்லையா இறப்பு இல்லையா? அங்கேதான் விஜயம் இருக்கு. சொல்லுக்குள்ள சூட்சமம். சொல்லுக்குள்ள சூட்சமம். ஆதி எண்ணம் இல்லாத நாயகன். அவனின்றி ஓர் அடவும் அசையாது. சிவனை பெற்றவன் யாரும் கிடையாது. அப்ப அவனுக்கு பிறப்பும் இல்லை இல்ல இறப்பும் இல்லை இல்ல. ஆனால் சிட்டுக்குருவி இல்லையா? சிட்டுக்குருடைய பிறப்பு இறப்புல. பிறப்பு போய் எப்படிங்க? பிறப்பு இறப்புலையா இல்ல பிறப்பு? அங்கேதான் புரிஞ்சுக்கிறேன். பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொல்லல. பிறப்பு இறப்புல. பிறப்பு இறப்புல அப்படின்னா எது எது புரியலையா? புரியலையே. புரியுமா? சொல்லவா? புரியுற மாதிரி சொல்லுங்க. சிட்டுக்குருவியுடைய பிறப்பு எந்த இடத்துல நடக்கும்? பிறப்பா முட்டை ஓட்டு குஞ்சு வரைக்கும். அதைத்தாயா அதோட இறப்புல சொல்லுவாங்க. அதை சொல்லுக்குள்ள ஒரு சூட்சமம். இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, அந்த இடைப்பட்டதுல வச்சிருக்கோம். வீட்டுல பிள்ளை அப்படித்தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது பிறப்பு இறப்புல தான் பண்ண. ஓ, அதுக்கு பிறப்பு அங்கேதான் நடக்கும். பிறப்பு இறப்பு. ஆனா அங்க பிறப்புல இறப்புல. ஓ, அப்ப சொல்லுக்குள்ள சூட்சமம். இதாங்க விஷயம். அந்த மாதிரி நீங்க கேட்டீங்களே. ஆக பிறப்பு என்பது மனிதனுக்கு உண்டு. அப்ப சாவல ஆரம்பிச்சு மீள சாவு. சா என்பது சாவு. சரி. மீ என்றால் மிஞ்சியது. சாவை மிஞ்சியவன் இறைவன் ஒருவனை. அப்ப இறைவன் யாரு? இப்ப நீங்க போய் வரம் கேட்கறீங்க. நம்ம புற்றுக்கு அம்மன்ட்ட போய் கேட்கறீங்க. அத்தா, எனக்கு எப்படியாவது கையால் சோத்த கொடு, என் புள்ள ஊட்டியை காப்பாத்து. சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு இறங்கி வந்து அருள் புரிபவன் அதான் இறைவன். நீ கேட்கக்கூடிய வரத்துக்கு இறங்கி வந்து அருள் புரியவன் அவன் இறைவன். ஆண்டவன் நம்மளை ஆட்கொள்பவன், நம்மளை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன். கடவுள் கடந்து நீ உள்ளே செல். இதயத்தில் மனசுல உள்ள போய் பார்க்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையாகாது. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம், கள்ளப்புலன் 5 காளாமணி விளக்கு, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச புலனையும் அடக்கி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி மனதுக்குள் நீ சென்று விட்ட என்றால் உள்ளத்துக்குள் இருப்பான் இறைவன் கடவுள். அதை நீ கடந்து உள்ளே செல். ஓ, கடந்து உள்ளே செல் இறைவனை காணலாம். கடவுள். ஆமா. ஓ, அப்போ உள்ளே செல். கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. வெட்டாத அருவாளை வீட்டுல வைக்க கூடாது. இல்ல, எனக்கு அதுதான் இப்ப முடிவு தெரியுது. உடம்புல பனைமரத்துல பண்ணி வெட்டிட்டு ஏறக்கூடாது. என்னையா பழமொழி பேசி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க? பேசுவோம்ல. அதான் தரங்கட்டனாகி உரம் போட்ட வேலை போய் மோந்து ஓட்ட கதையா இருக்கும் பேச்சு. இல்லையே, எவை வீட்டுல இளவு இருந்தாலும் என் வீட்டுல கொட்டை கொடுனா மயத்துல விடுவாங்க. இளவுக்கு வந்த கூட தானே இருக்க முடியுமாடா? அதான் இருக்க முடியும். அப்படியா? பழமொழி நீ யார்கிட்ட பேசுறீங்க? மேயிற மாட போய் இந்த நக்கர மாடு எடுத்துச்சா? எது மேயிற மாட்ட? நக்கர மாடு போய் எடுத்துச்சா? ஏடா, நக்கர நாயும் கொத்துற கோழி என்னைக்காவது சும்மா இருந்திருக்காடா? இருக்காது. இல்ல, நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியுமா? இல்ல சிவலிங்கம் தெரியுமா? எந்த ஆத்துல தண்ணி ஆழமீறி போனாலும் நாயோட கொஞ்சம் நக்கித்தாடா தீரணும். அது நாய்க்கு தெரியும். அதோடைய கடமை அப்படியா? அது நாயோட தம்பி. பேச்சோட வச்ச ஒரு வார்த்தை விட்டு என்ன விட்ட? என்ன வார்த்தை தடிக்குது? வார்த்தை தடிக்குது. எனக்கு அவசரப்பட்டு பேச அவசரப்பட்டு ஆகி பேசுற என்ன சொன்ன? மேயிற மாட்ட நக்கர மாடு எடுத்து மேயிற மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி எடுத்து ஏறா மாடாற என்ன வேண்டா சேர்க்கறீங்க? இந்த பாருங்க, இந்த இடத்துல நான் மேயிற மாடுறேன். வாதி பிரதிவாதி வாதி கேள்வி கேளுங்க. நீ பேசல. நான் கேக்குறல. என்ன அவ பட்டுக்கிச்சு? எதுக்கு?
எனக்கு பட்டுக்கணுமா? அப்ப என்ன சொல்றீங்க? மேயிற மாட்டை நக்கிற மாடு எடுத்த மாதிரினா இங்க காவ காக்கிற என்ன நீங்க கெடுக்குறீங்கல்ல, வார்த்தையை பேசி அத சொல்றேன். அதுக்கு ஒண்ணு நான் கெடுத்தின் பேசுறதுக்கு மேயிற மாடு நக்கிற மாடுனா மாட்டு கஞ்சறிவு உனக்கு ஆறறிவு நான் பெருமை நினைக்கிறீங்க. நீ ஏன் மாடோட சம்பந்தப்படுத்தி பேசுற? உதாரணத்துக்கு எதையும் ஒப்பிட்டு சொல்ற வழக்கம் இல்ல. அப்ப இந்த இடத்துல மேயிற மாடு யாரு? மேயிற மாடு நான் தான். நீதானே? நான் தான். அப்படியா? மாடு என்ன மாடு? மேயிற மாடு. மேயிற மாடு என்ன மாடுன்னு? பசு மாடு. பசு மாடு என்ன இனம் அது? அது பொம்பளை மாடு. இப்ப நீ என்ன மாடு? பொம்பளை மாடு. நீங்க என்ன மாடு? பொம்பளை மாடு. என்ன மாடு சொல்லியா? பூம்பு மாடு. பூம்பு மாடு சொல்ற தலையாட்டுமே. பெண் மாடுங்க. இப்ப நக்க வந்த மாடு என்ன மாடு? நக்க வந்த மாடு இந்த மாடு. இந்த மாடு தானே. நக்க வந்த மாடு என்ன இனம்? தெரியல. நம்ம சொல்ற இன்னமா சொனமன இல்ல. நக்க வந்த மாடு என்ன இனம்? நக்கற மாடு காளை மாடு. ஆணினமா பெண்ணினமா? ஆம்பளை மாடுதான். இப்ப மேயிற மாடு என்ன மாடு? பொம்பளை மாடு. இப்ப நக்க வந்த மாடு எந்த மாடு? ஆம்பளை மாடு. என்ன ஏறணுமா? இல்ல என்னமோ சொன்னீங்களே. ஒரு மாதிரி ஒண்டிக்கிட்டு வரல. என்ன இல்லையா? நான் உங்களுக்கு எடுத்துன்னு சொல்லலாமா? என்ன நீங்க கெடுத்தீங்களா? நான் பொம்பளை பிள்ளையா கெடுக்கிறதுக்கு? நீ தானே சொன்ன மேயிற மாட்டை நக்க வந்த மாடு வார்த்தை சொன்னால மேலோட்டம் உள்ள போய் மேலோட்டம். நான் கேட்கிறேன், மூத்தோர் சொல்லு முதலிக்காயும் முன்னே துவர்க்கும் பெண்ணை இருக்கு படம்னா பழமொழினா பழமையான மொழி, தொன்மையான மொழி. மூத்தோர்கள் சொன்ன வச்ச வாக்கு பொய்யாகுமா? அப்ப நீ சொன்னதுக்கு அர்த்தம் வேணாமா? அப்ப நான் உனக்கு எடுக்க வந்தனா? அப்ப அர்த்தம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். எப்படி பேசினா அர்த்தம் கொடுப்பீங்களா? எவ்வளவு கெளிய கொடுக்குறியா? நெசமா தானா? கண்டிப்பா. ஆமையா? கேத கேட்ட சொல்லுவீங்களா? நீங்க என்ன கேட்க போறீங்க? எதை வேணாலும் கேட்பேன். கேளுங்க. நீங்க பிறந்த உடனே அசையாமல் இருப்பது எது? பிறந்த உடனே அசையாமல் இருப்பது. பிறந்த உடனேவா? உண்மை சொல்லி பிறந்த உடனே பிறந்த சாகல் வரைக்கும் அப்படி கேளியா? பிறந்த உடனே அசையாமல் இருக்கிறது. பிறந்த உடனே அசையாம எல்லாமே இருக்குமாயா? அது அசைஞ்சா என்ன, நீ அசையலன்னா என்ன? இனி உங்களுக்கு ஆசை இருக்கு அசைய உண்டு. நீ ஏன்டா நான் சொல்றேன் இங்கே கையை காட்டிக்கிட்டு இருக்க? பூமாலையை ஆற்றுகிறேன். நான் ஒரு விஷயம் தெரியுமாடா உனக்கு? என்னங்க? நான் பிரம்மச்சாரிடா. என்னட்டு நீ எதிர்பார்க்கறதும் கிடைக்காது. அதத்தாங்க கேட்கிறேன். இப்ப பூல கேள்வி கேட்டா பதில் வரும். பதில் வரும். சரியா? நீங்க கேட்கிற விஷயத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். என்ன சம்பந்தப்படுத்தாத அதுல நான் உங்களுக்கு அப்பாற்பட்டவன். இது அப்பாற்பட்டுட்டீங்களா? உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. என்ன ஏமாத்த? அதுக்கு என்ன? இந்த உலகத்துல ஒருத்தருக்கு குழந்தை பிறகுனா என்ன கணக்குல போய் சேரும்? அது வந்து பிள்ளை கணக்கு. அப்ப போடுறது என்ன? கை அப்படி கட்டுற? போடுவது என்ன கணக்கு? போடுவது குட்டி கணக்கு. பொரிப்பது குஞ்சு கணக்குடா. முட்டை பொரிஞ்சா என்ன வரும்? குஞ்சு வரும். சிப்ப திறந்தா சப்புன்னு கொடுத்துருவேன். எதுக்கு? நீதாடா சொல்ற. அதான்டா அசையாது. முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். அப்ப பிறந்தவனே அசையாதது முட்டை. முட்டை பிறந்தவனே அசையாம இருக்குது. ஆனா கொட்டை நான் கேட்கல. முட்டை வெடிச்சுன்னா அப்புறம் அது அசைய ஆரம்பிச்சிடும். ஆமா, முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும்ல? ஆமையா. உங்களுக்கு என்ன வேணும்? குஞ்சு சொல்லிட்டீங்க. வேற என்ன வேணுமா கேக்குறேன். விளக்கு சொன்னீங்க. ரொம்ப சரி, வாங்க. சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு காட்டு ரோட்ல குடிவோம் நாங்கெல்லாம். நாங்களா அப்படி கிடையாது. நீ எப்படி முக்கு ரோட்ல போய் 3 பேர் முறுக்கு கூட பொழைச்சுக்கிறீங்க. பரவாயில்ல, நல்ல வழி தானே. நமக்கு என்னங்க ஆண்டவன் கொடுத்த சொத்து. அது 5-6 பேர் யார் வேணா தெரிஞ்சுக்கட்டுமியா? இல்லங்க, ஆளுக்கு 4 பேர் சொல்லுவாங்க. 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மிச்சப்படியா வாங்கணும். அது மாதிரி நினைக்கிறீங்க. இப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன ஆசை உங்களுக்கு? இந்த உலகத்துல எல்லா பேரும் என்னைய பார்த்தது உனக்கு ஆசை வருமா? ஆசை இல்லங்க, கேள்வி கேட்கணும்ன்ற ஒரு கேள்வி நோக்கம் என்ன மனசுல ஒரு ஆசை. சரி, ஒரு நப்பாசை வச்சு கேக்குறீங்க. தெரியாத விஷயங்களை கேட்டு கேளுங்க. தவறு கிடையாதுல்ல. இந்த உலகத்துல ஆணும் பிறக்கிறான், பெண்ணும் பிறக்கிறான். எப்பேற்பட்ட விஷயங்கள் பிறந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சம்பிரதாயங்கள் எப்ப போனாலும் நடக்கலாம். கல்யாணம் நடக்கும், காலத்து நடக்கும், ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் எல்லா பேருமே சாகுபடிக்கு சந்தோஷமாவே இருக்கானா? அது எப்படியா? சில மாற்றம் தானே வாழ்க்கையே. பிறந்தது ஒரே மாதிரி இருக்க முடியாது. நல்லது வரும், கெட்டது வரும், நிறைய வரும். அப்ப இன்பம் வரும்போது ஒரு மனிதன் என்ன செய்வேன்? இன்பம் வரும்போது மனிதன் என்ன செய்வேன்? இன்பம் வரும்போது தன்னை எரியாமல் வாய் விட்டு கக்கன்னு சிரிச்ச ஆரம்பிச்சிருக்கேன். மன மகிழ்ச்சியோட துள்ளி குதிப்பேன், ஆடுவேன், பாடுவேன். அதை நிலையை பொறுத்து. ஆமா. அப்ப சோகம் துன்பம் வரும்போது அழுக ஆரம்பிப்பேன். அழுக ஆரம்பிச்சா என்ன வரும்? என்ன? கண்ணீர் வரும். ஆமா, கண்ணீர் தானே வரும். ஏன் சந்தேகமா இருக்கா? மறுபடியும் அழுக ஆரம்பிச்சா கண்ணீர் வரும். தண்ணி வரும். ஆமா. அப்போ அழுதா கண்ணுல தண்ணி வருது. வரும் கண்ணீர் வருமியா? ஏன் சாமி? தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே. கைப்பதனம் வாய்ப்பதனம் மேடை நாகரிகம், சபை நாகரிகம். ஒண்ணு தப்பா சொல்லுங்க. தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே.
அதை சொல்லும் பொழுது துணி எப்படி சொல்லுப்பியோ? துணி தானே பிடிச்சு விட்டேன். எப்படி சொல்லிக்கணுமான்னு கேட்க. என்ன அவனை தவறா கேட்டேன்? வார்த்தையை அளந்து பேசு. நான் நல்லா தான் பேசுறேன். பொதுவா நீ கேட்டதுக்காக நான் பதில் சொல்றேன். தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தான். நேசமா தானே? உனக்கு சந்தேகமா இருக்கா? இங்க வாங்க. லேசா எனக்கு இப்பதான் கிளம்புது சந்தேகம். நீ கிளம்புற இடமோட எனக்கு வர வர கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்க கோபத்தை. இல்ல நீ கோபத்தை நீ கிளப்புறதுனால எனக்கு வேற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. பேச்ச குறைச்சுக்க. என்ன எதுல வந்தாலும் தண்ணியை பத்தி பேசுங்க. இடம் தக்கன மாறுவியா? இப்ப நீ தாகத்துக்கு குடிக்கிற பாருங்க. தாகத்துக்கு கொடுத்தாலும் அதுக்கு பெயர் தண்ணீர். தாகத்துக்கு தண்ணி குடிச்சே தண்ணி. சில பேர் தண்ணி அடிக்கிறவனு இருக்கேன். குடிக்கிற தண்ணி வேற, அடிக்கிற தண்ணி வேற. இப்ப அப்படி குடிக்கும் பொழுது தாகத்தை குடிச்சா பேர் தண்ணீர். தண்ணீர் அந்த தண்ணீர் இப்படி உழைக்கும் பொழுது மனிதனுடைய உடம்புல வந்து அதுக்கு பேர் வியர்வை. தண்ணீர் வியர்வைன்னு பேர் மாறி போச்சு. அடிச்சா அதே சமயத்துல நீ அடிச்சு அருகில வரும்போது வந்தால் கண்ணீர், மூக்குல இருந்து வந்தால் சளி, அப்படி சொல்லி வாயில இருந்து வந்தா எச்சி. அதே சமயத்துல உள்ளே நாம் கழிக்கும் பொழுது வெளியில வந்து விட்டால் அது சிறுநீர். பாத்தீங்களா? சிறுநீர் வர்றத பாத்தீங்களா? இல்லையே. நான் ஏன் முன்னாடி அப்படி இருக்கிறீங்க? ஓ பாத்திருக்கீங்களே. அதே உள்ள பெருக்கெடுத்து விடுறோம். அதுக்கு ரத்தம் அப்படி சொல்லியா? இன்னும் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அங்கே வந்தால் அதுக்கு பேர் தாய்ப்பால். இன்னும் ஆணு பெண்ணு கலவி இன்ப மயக்கத்தில் ஈடுபடுவது அங்கே வெளியே வந்தால் பாத்தீங்களா? தண்ணின்னு ஒரு வார்த்தை உடம்புக்குள்ள வரும்போது எத்தனை பேர் மாற்றம் வருது. கண்ணில் வந்தா கண்ணீர், மூக்குல வந்தா சளி, வாயில வந்தா எச்சில், உள்ளே பெருக்கெடுத்து விட ரத்தம், வெளியில் தாயில் மார்பில் வந்த தாய்ப்பால், இங்க வந்தா விந்து, இது வந்தா சிறுநீர், இப்படி எல்லாம் வியர்வை பல நாமங்கள் வந்துருமியா? அப்ப தண்ணி ஒண்ணுதான் பேரு பேரு பாருமியா? ஓ ஆமா, தண்ணி ஒண்ணுதாங்க. 1848 சின்ன பக்காடி லெமன், ஒயின், பிங்க் ஒட்கா, எக்ஸ்பிரஸ், ஜெட்டு, டைமண்ட் ரம்மு, தண்ணி ஒண்ணுதான் பேர். அது சித்தப்பை ஒரு ரம்மான ஆளு. ஏன்னா ஒரு மீனாட்சி ஒரு ரம்மு இல்ல, என் மாமியா ஒரு காமாட்சி ஒரு ரம்மு. அப்பயே பிடிச்சிட்டேன். நீ ஒரு மானிட்டர் அப்படின்னு. நீங்க இப்போதைக்கு அப்படித்தான் பேசுறீங்க. தொல்லி தூள் கலப்புறைய வர வர நீங்க அபின் கட்டிங் மாதிரி பேசுறீங்களே. கஞ்சா நீங்க அப்படியே அப்படி சித்திர மாதிரி பேசுறீங்க. மனம் பிராந்தி அடைகிறது என்ன விஷயம்? அப்படியா? நீங்க இதை பிங்க் ஓட்காவோ? பேச்ச குறையா? நான் என்னைக்குமே 1848 தான். ஜெட் இல்ல அது இன்னும் பறந்துருமியா? பட்டணம் பறக்கிறது நமக்கு தேவையாது. தெரியுமா? நிதானமா இருக்கணும். நிதானம் குறையக்கூடாது. அந்த நிதானத்தை கடைபிடிப்பதற்கு தான் 1848 தேவைப்படுகிறது. ஓ 18ல குடிக்கிறாங்க, 40ல கொண்டு வச்சு நோட்டு அமைக்கிறாங்க. குடியார குப்பா தரித்திரம் முடிச்சவனே. நான் அதை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப 18 48 அர்த்தமே வேறையா? என்ன? 48 என்பது ஒரு மண்டலம். சரி, 18 என்பது என்ன? 18 எத்தனை இருக்கு? அதுல நிறைய இருக்கு. என்ன இருக்குது? இப்ப ஏதாவது சொல்லுங்க. இப்ப வீரன் ஒண்ணு வந்திருக்கு. அது 18. நீ ஒரு மாபெரும் வீரன்டா, எனக்கு தெரியும்டா. 18 40 அதே அர்த்தத்தை சொல்றாங்கல்ல. வீரன் கிட்ட 18ல குடிச்சா 48ல கொண்டு போய் சுடுகாட்டுல அமைக்கிறாங்க. அதுல 18 40 நிறைய பேர் பார்த்திருப்பேன் போல. அனுபவசாலி. 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சவன் 30 வருஷத்துக்குள்ள இது குடல் வந்து 48ல கோயந்தா. அவ்வளவுதான் பேருன்னு சொல்ல வரீங்க. அதுக்கு பேரே சாராயம். எதுக்கு சாராயம்? உடம்புல சாரா ஆஞ்சு போறோம், அதனால சாரா ஆயும் சாராயம். அப்புறம் ஏன் கஞ்சான்னு சொல்றாங்க? என்னங்க அது கஞ்சா போட்டு செஞ்சா கஞ்சா. கஞ்சா குடிக்கக்கூடிய அந்த மூலிகை இருக்குல்ல, பிரம்மபுத்திர இலை. அந்த பிரம்மபுத்திர இலையை அருந்துபவனுடைய கண்ணு என்ன ஆகுதுன்னா, நேரம் ஆக ஆக செத்தவன் கண்ணு கஞ்சா செத்தவன் கண்ணு போல அப்படியே சுருக்கிட்டே இருமா. ஓ அந்த செத்தவன் கண்ணு பாத்தீங்கன்னா சுருகலாது தெரியுமா? அப்படியே மேல முழுக்கி இருக்கட்டும். அப்படி செத்தவன் கண்ணு போல இருக்குமா? அதனாலதான் கன்சா அப்படின்னு சொல்லி சேர்த்து கஞ்சா எல்லாத்துக்குமே அதுக்குள்ளான அர்த்தங்கள் இருக்கிறது. அப்படி 18 என்பது என்ன தெரியுமா? இந்த 18 என்பது இறைவன் திருப்பாதத்தை தொடுவதிலிருந்து புராண நிறைய இருக்கிற விஷயங்கள். ஒண்ணு 18 புராணங்கள் இருக்கு. எல்லாமே புண்ணியத்தை நாடக்கூடியதற்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள். இந்த புராணங்களை படித்து தெரியுது தெரியல, அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு சில தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப நீங்க மேலோகவாசி. ஆமா. இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. அவசரத்துக்கு ஏதோ யாருக்காவது முடியலன்னா எதுக்கு போராடிப்போம்? எல்லாம் ஓடுறிய 108 ஏங்க, அதுக்கு ஒரு 102 கூட வைக்கலாம். 100 கூட வைக்கலாம். எல்லாத்துக்கும் இருக்கு. அவசரத்துக்கு உதவுற ஊர்த்திய மட்டும் 108 வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு எதுக்குங்க? மொத்தத்துல போறதுக்கு என்னது? இறைவன் திருப்பத்தை நாடுவதற்கு மொத்த கணக்கு அதுதானா சொல்ல வந்தேன். வேற மாதிரி தவறா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கணக்கு வழக்கு. நான் உலக கணக்கு பிள்ளை பேரு, உலக கணக்கு பிள்ளை பேருண்டா. உலகத்துடைய கணக்கு ஒட்டுமொத்தமான கணக்கெல்லாம் எங்க கைக்குள்ளதான். உலக கணக்கு பிள்ளையோட பேருங்க. அப்ப அந்த உலக கணக்கு பிள்ளை யாரு? நீங்க உலக கணக்கு பிள்ளை பேருங்க. காடதேவன்
யாரு? காலதேவன். காலதேவன் தர்மபுத்திரன் இல்லையா? ஆமா. ஆமா. நீங்க இந்த நாமம் போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. இது யாரோட சின்னம்? இது ஹரிநாமம்டா. என் பாட்டு இருக்கானே. உங்க பாட்டின் பேர் என்ன? என் பாட்டு நாராயணன். உங்க பாட்டு நாராயணனுக்கு என்ன நாமம் சொல்லலாம்? அதாவது திருமண் என்பார்கள். அதே திருநாமம். நீங்க சொல்றது நாராயணா. ஆமா. நாராயணனுக்கு என்ன நாமம் சொல்லுவாங்க? அதுதாயா ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா. ஆமா. இந்த கோவிந்தான்றது உங்க பாட்டு ஸ்ரீமன் நாராயண பெருமானுக்கு ஆமையா சொல்லக்கூடிய உச்சரிப்பான ஒரு வார்த்தை, புனிதமான ஒரு வார்த்தை. உண்மை உண்மை உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அது முருக பெருமானுக்கு உகந்தது. ஓம் நமச்சிவாய. சிவபெருமான் ஆதிபரா சக்தி பார்வதி அம்சம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இந்த கோவிந்தா என்ற சொல்ல புனிதமான ஒரு வார்த்தையை இறந்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறப்ப பொணத்துக்கு முன்னாடி சொல்றாங்களே ஐயா. அடே, புண்ணியம் பெறுவதற்கு 2 வகை உண்டு. ஒன்று இறைவன் திருவடி நாடுவது. சரி. ஒன்று இறைவன் உயிரோடு இருக்கும் பொழுது திருவடி நாடுவது. இன்னொன்று இறந்த பின்னால் பக்தியில முக்தி அடைந்து போவது ஒரு வழி. புண்ணியம் செஞ்சு போறேன் பாருங்க. சொல்றேன் இல்லையா, ஒரு இறந்தவனை பார்த்து சிவலோக பதவின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. சில பேர் இந்த ஈமக்கிரிய பத்திரிகை அந்த காலத்துல அடிச்சாங்க. இப்ப யாரும் அடிக்கிறது கிடையாது. ஈமக்கிரிய பத்திரிகை அடிக்கும் போது இந்த கிராமத்துல இந்த நாளிலே இத்தனாம் தேதியிலே இத்தனாம் ஆண்டு இன்னாருக்கு மகனாகப்பட்டவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு போடுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் அப்படின்வாங்க. ஏன்னா சிவலோக பதவி என்பது இந்த சிவனாகப்பட்ட ஜீவனாகப்பட்டது சிவனோடு சேர்க்கிறது. இந்த ஜீவன் இருக்கல மனித உடல் ஜீவனை சிவனோட போய் சேர்க்கிறது. இப்ப ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் மூச்சை சிவனோடு சேர்த்துட்டோம்ல, அந்த சிவலோக பதவி கிடைச்சது. ஓ, சிவலோக பதவி கிடைச்சிரும். ஆனா இதற்கு மேலே புனிதமடையணும். அந்த ஆத்மா. ஆமா, ஆத்மா புனிதமடையணும்ல. புனிதமடையணும் எங்க போகணும்? வைகுண்டம் போகணும். அதனால விவரம் தெரிஞ்சாலுங்க வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு போடுவாங்க. அப்ப இருக்கும் பொழுது சிவலோக பதவி அடிப்பதற்கு கோவிந்தா அப்படின்னா கோ என்பது என்ன? அரசன். அரசனாக மலையரசனாக வீட்டிருப்பது எங்கே? திருப்பதி 7 மலை. அவன் திருவடி அடைந்து விட்டார். சாமி கும்பிடும்பொழுது கோவிந்த நாமத்தை சொன்னால் அவனை காட்டிலே மேலே வைகுண்ட பதவியை நாராயணனுடைய திருவடியை நாடி விடலாமாம். கோவிந்தா கோவிந்தா. அதனாலதான் இங்கே வந்து பக்தி சர்மார்க்கத்தை சொல்லும் பொழுது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். ஆமா, அங்கே போது கோவிந்தா கோவிந்தா. அவர் திருவடியை போய் நாடணும். அதுக்குத்தான் அந்த திருப்பாதம் இல்லையா, பெருமாள் கோயிலுக்கு நீங்க போறீங்கல்ல, பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுது சாமி முட்டு பூஜை புரஸ்காரம் முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட காண்டு குங்குமத்தையும் விபூதி கொடுக்க மாட்டாங்க. துளசி தீர்த்தம் இருக்குல்ல, இது ரெண்டையும் கொடுப்பாங்க. கொடுத்து வாங்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு இப்படி துளசி தீர்த்தம் பற்றி ஒரு படம் குடிச்சிட்டு கண்ணில் காது தலையில தடவி முடிச்சிருக்குனால அந்த அர்ச்சகர் சொல்லுவாரு, யாரும் போயிடாதீங்க, அங்க கொஞ்சம் சற்று நில்லுங்கன்னு. ஏன்னா அப்படி உள்ள போயிட்டு வந்த உடனே எதை எடுத்து வைப்பாங்க தெரியுமா? ஒரு கும்பா மாதிரி கொண்டாந்து தலையில வைப்பாங்க. ஆமா, தலையில. அதுக்கு பெயர் என்ன தெரியுமா? பெருமாள் கோவிலிலும் ஆஞ்சநேயர் கோவிலிலும் கும்பாவை கொண்டு தலையில வச்சு எடுப்பதற்கு என்ன காரணம்னால் அதுக்கு பெயர் சடாரி. சடாரி என்று சொன்னால் எம்பெருமான் நாராயணுடைய திருப்பாதம். அந்த பாதம் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கும். அவன் திருப்பாதம் இங்கே உன்னத திருமுடியில் வைத்து விட்டால் நீ 7 ஜென்மங்களுக்கு எடுத்த பாவம் தீர்ந்துடும். அதுக்குதான் பெருமாள் கோயிலையும் ஆஞ்சநேயர் கோயிலையும் அந்த சொலுத்தி சீத்தமும் குங்குமம் கொடுத்த பின்னால யாரையும் பக்தர்களை போக விடாம அந்த கும்பா வச்சு எடுப்பாங்க. சடாரி என்ற கும்பத்தை வைத்து நாம் செய்த பாவங்கள் அங்கே தீர்ந்து விடும். அப்ப பாவம் எல்லாம் இப்படி தீர்க்கப்படும். ஆமையா, வேற நம்ம கேட்கறீங்களா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. சந்தேகம்னு உனக்கு கேட்டுக்கிட்டே கேட்கதானங்க கேள்விகளுக்கு நல்ல விஷயங்கள் புரியும். உண்மையிலே ஒண்ணு பாடி அறிவாளி சந்திக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். இப்ப அந்த கோவிந்தா நாங்கல்ல, உங்களுக்கு அந்த கோவிந்தா வச்ச வர்றேன். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் என்னதான் ஏக்கரா வழக்காடு வாங்கி போட்டாலும் எல்லாருக்கும் ஒரே வீடு சுடுகாடு. அப்படித்தான் சொல்லணும். அதுதான் இறை வீடு, இடை வீடு, கடை வீடு. அது அதுலயே சுடுகாடு இருக்கு, இடுகாடு உண்டு. சுடுகாட்டுக்குண்ட பெருமை வேறு, இடுகாட்டுக்குள்ள பெருமை வேறு. ஆமா ஆமா. இந்த ஈம காரியங்கள்லாம் இடுகாட்டுல பண்றது. அப்ப இந்த மண்பானை வச்சு 3 கொத்து கொத்துவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ஏன் ஒரு 4 கொத்து கொத்தலாம்ல? ஒரு 7 கொத்து கூட கொத்தலாம். மொத்தமா போட்டு உடைச்சு விட்டு போயிடலாம்ல. உடைச்சிருவாங்க, கடையில் உடைச்சானே. அதை உடைச்சு உடைப்பாங்க. முதல்ல 3 கொத்து சுத்தி விடுறாங்கல்ல இருந்தவங்கள. இந்த 3 ஓட்டை எதுக்கு போடுறாங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றான் இறைவன். நாமெல்லாம் பிறந்துட்டோம்டா, என்றாவது ஒரு பூமியில சாக போறோம் தெரியும். ஆனா எப்ப சாவணும் தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியாது. அதைத்தான் இறைவன் சொன்னான், ஒருவன் மண் பிசைய 2 பண்ண 25 மாதமா வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாதன் ஆடாய் பாம்பு. அழகா சொன்னா பாம்பாடி சித்தம். ஏன் சொன்னா தெரியுமா? 2 மண் பிசைய 1 பண்ண. இப்ப ஒரு பூலோகத்துல ஒரு வேளார் இருக்காரு. வேளார் வந்து ஒரு மண்பாட்டத்தை எப்படி செய்யறாரு?
களிமண் எடுப்பாரு, அதோட கொஞ்சம் குறு மணல் சேர்ப்பாரு, குறுமணல் சேர்க்க ஒரு தண்ணியை விடுவாரு, பக்குவமாக கால்மதி கைமதாக விட்டு அந்த மண்ணை பிசைந்து ஒரு முண்டத்தை போல உருவாக்கிடுவாரா. அதுக்கப்புறம் கண்ணு காது மூக்கு வச்ச மாதிரி அப்படியே பானையில வந்து வணிதல் பானை செய்யறாரு, வேளாண் பானை செய்யறாரு. பானை வணிதல், அதுக்கு அந்த வணிதல் அப்படி வணிந்து பானையாகப்பட்டது வணிந்து பச்சையா இருக்கும்போது அப்புறம் சூளையில வச்சு சுட்டு பொசுக்கிறது ஒரு பாண்டம் உருவாக்கும். இது எப்படி தெரியுமா? இதன் பிறப்புடைய கருவறை. இப்ப மணல், குறுமணல், களிமன்றம்ல, களிமண் எது தெரியுமா? மனித உடம்புல அந்த சதை பூரா களிமண். குறுமணல் தெரியுமா? நம் நாடி இருக்கு 4408 நரம்புகள். அதே குறுமணல் வந்து எண்ணிக்கை இருப்பாது, நிறைய இருக்கு. அப்ப இந்த எலும்பு நரம்புகள் வந்து குறுமணலாக இருக்கிறது. தீர்த்தம் தெரியுமா? அதுதான் இந்த ரத்தம், தண்ணியை பத்தி பேசணும்ல. இதுகெல்லாம் ஒன்னா பணிஞ்சோன்னா நாம் ஒரு பிண்டமாயிருவோம். இந்த பிண்டத்தை சூளையில் வச்சு சுட்டுவது பொசுக்குவது என்றால் எப்படி அந்த வேளாறு மண்பானை சுட்டு சூளைகள் வைக்கிறார்கள். அந்த சூளை என்பது இது, அதுதான் தாயின் கருவறை. 10 மாதம் வெப்பத்திலேயே இருக்கணும். அப்பதான் இந்த ஜீவன் உயிர் நாடி ஜீவன் உயிர் வரும். அப்பேற்பட்ட உடம்பு வந்துருச்சு இல்லையா? அந்த உடம்பை எத்தனை நாளைக்கு தாங்க முடியும்? எத்தனை தாங்க முடியும்? அதற்கு அந்த வடக்கு ஒரு ஆண்டி 4-6 மாதம் பியவன வேண்டி ஆரம்பத்தில் சொன்னீங்க. 4-10 மாசம் பியவன் செய்த பாண்டத்தை போல் உள்ள வச்சிடறான். அதை பின்னால என்ன கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அதுதான் சுடுகாட்டு நடக்கிறது. அப்படின்னா ஒரு ஜீவன் உயிர் உள்ள வரைக்கும் ஒரு தாய் கர்ப்பத்தில் நம்ம குழந்தை வர்றோம். வந்தாச்சுன்னா ஏன் 3 பத்து கொத்துறோம்? ஏன் 3 குழி தான் கணக்கு. என்ன கணக்கு வச்சுக்க? என்ன ஒரு தாயும் குழந்தையை பட்டெடுக்கிறார். தாய் குழந்தைக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன? அது தொப்புள் கொடி உறவு. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கு தொப்புள் கொடி உறவு தானே. எப்போ தாய் வந்து யோனி வழியாக பிள்ளை வித்துட்டாலோ இந்த தொப்புள் உறவு மட்டும் நீடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை அடுத்து 2ஆ முடிச்சு போட்டு நீ வேற நான் வேற பிள்ளை வேற தாய் வேற பிடிச்சிடறாங்க. அப்ப முதல் குழி பிறப்பில் அடைக்கப்படுகிறது. இந்த ஒரு துவாரம் இருக்குல்ல, தொப்புள் துவாரம் பிறப்பிலே அடைக்கப்பட்டது. 2வது துவாரமாகப்பட்டது கண்டம் என்ற கழுத்து தலையையும் உடம்பை இணைக்கக்கூடிய பகுதி தான் தொண்டைக்குழி முடிச்சுன்றோம் இல்லையா? தொண்டைக்குழி, இந்த ஓட்டை தொண்டைக்குழி இது மூடிடுச்சா? 3வது இன்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். உச்சக்குழியில் ஒரு குழி இருக்கா? துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ரூபாய் நாணயம் 10 தோல் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 3 ஓட்டை பிறப்பில் அடைக்கப்பட்டது. ஆனால் இறப்பில் திறக்கப்பட வேண்டும் என்பது நியதி. அப்படி இறப்பிலை திறக்கப்படுவதுதான் ஒருவர் இறந்து விடும் பொழுது ஆணோ பெண்ணோ அவருடைய வாரிசுதாராகப்பட்டவர்கள் கொள்ளி வைப்பது. அந்த பாரம்பரியத்தில் மண்பாண்டம் சொன்னோம் இல்லையா? மண்பாண்டம் இவருடைய பிறப்பு ஒன்றுதானே. அப்பேற்பட்ட பிறப்பின் மூலமாக உன்னை உடைக்க 3 துவாரங்களை திறப்பதற்காக உச்சிக்குழி, தொண்டைக்குழி, தொப்புள் குழி, இந்த 3 குழியும் திறக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே இடுகாட்டிலே வச்சு மண்பானை திறக்கிறது. கொத்தி 3 முத்து திறக்கிறது. ஏன்னா 9 ஓட்டை இயற்கை எல்லாத்துக்கும் இருக்கும். பிறப்பிலை உடைக்கப்பட்ட ஓட்டை இல்லையா? அப்படி திறப்பதற்கு காரணம் ஒரு இதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய இருக்குங்க. தெரியாத தெரியப்படுத்த ரொம்ப வெண்கலம் உடைந்து விட்டால் வேணும் என்று பேணுவர். மண்கலம் உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர். நன்கலம் உடைந்து விட்டால் நாறு வெண்டு போடுவர். ஒரு வெண்கல பொருள் இருக்க வெண்கல பானை லேசு வச்சா நெளிஞ்சு போச்சுன்னா அப்படியே நம்ம பறையில போட்டு வச்சு விடா என்னைக்காவது பட்டையில விட்டு வேற பானை ஆக்கி போடலாம் பாதுகாத்து வச்சிருவோம். வெண்கலத்தை மண்கலம் இருக்கார் மண்பானை. இந்த மண்பானையில லேசா கீரல் வந்து தண்ணி நோக்க முடியாது உனால. ஆனா நம்மால என்ன பண்ண தெரியுமா? மேல வாப்பாட்டை தட்டி விட்டு கோழிக்கு அடகாக்க கூட வச்சு விடுவேன். ஆமா பாருங்களேன், வெண்கலம் பயன்படுது, மண்கலம் பயன்படுது. உடம்பு விட்டு உயிர் போச்சு வச்சுக்க ஒரு இதுக்கு தூக்குடா புடத்தை நாத்தம் அடிக்குதுடா, தூக்குடா புடத்தை எப்படா எடுப்பீங்கன்றீங்க. பாத்தீங்களா? அந்த 2க்கும் இல்லாத பிறகு இந்த உடம்புக்கு கிடையாது. உடஞ்ச மண்பானைக்கு இருக்கிற மதிப்பு கூட நமக்கு கிடையாது. உடம்புக்கு ஒரு வழி சேர்க்கணும், அதான் வைகுண்டத்துக்கு போகுது. இப்ப உங்களால எனக்கு நல்ல புத்தி வரணும். வாழ்க்கை வளமுடன் 4 நாளைக்கு அது நல்லா இருக்கு. ஏன் சாமி என்ன சாமி இப்படி சொல்றீங்க? 4 நாளைக்கு நல்லா இருந்து போட்டு 5 நாள் 4 நாளைக்கு மனுஷ வாழ்க்கை முடிஞ்சிருமே. இவ்வளவு நேரம் பேசி உனக்கு அந்த புத்தி வரலையே? என்னங்க நான் சொன்னேன் 4 நாளைக்கு நல்லா என்ன சொன்னேன்? வாழ்க்கையில் பிறப்பது என்பது வரலாம். 2வது கல்வி கற்பது, 3வது மனமுடிப்பது, 4வது இறப்பது எல்லாம் 4 நாளைக்கு முடிஞ்சு ஒரு மனுஷன். நீங்க சுருக்கிட்டீங்களா? ஆமையா சரி வரவு சத்தம் கிடைச்சு. என் அன்பு தங்கை வள்ளி கடந்து கொண்டிருக்கிறது. திணைக்காவல் ஆலோசனை பாடியதியா? அன்பு தங்கை வள்ளி பார்க்கலாம் சொல்லியா? அதற்கு முன்பதாக நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எங்கேயோ இடிக்குதே கணக்கு வழக்கு எங்கேயோ. சரி இருக்கட்டும். பெண் கொஞ்சம் புத்தி சோதனை இல்லாமல் தெரிகிறார். அப்ப நான் நல்லாசி கொடுக்க வேண்டும். அந்த புத்தி போறேன் சாமி.